சித்துங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அது வந்து சீன்ற தாத்து மூலப்பொருள்லேருந்து வருது. அதுக்கு அர்த்தம் சாய்ஸ்னு அர்த்தம். நம்ம என்ன சூஸ் பண்றோமோ அதே வந்து சித்தாயிடுது. சித்துனா மனசு நினைச்சுட்டு இருக்கோம், கான்சியஸ்னஸ். அது எப்படி வருது? நம்ம பண்ற சூசிங்ல வருது. நம்ம என்ன ஆசைப்பட்டு எடுக்கிறோமோ, என்ன நடக்கிறதோ லைஃப்ல, அப்பயும் நம்ம ஒரு டிசிப்ளின் நியமத்திலேருந்து நம்ம வந்து கரெக்டா திங்க் பண்றோனோ, நம்ம மைண்ட் எதுல நல்ல விஷயத்துல நம்மளோட கோல்ல நோக்கி நம்ம சிந்தனை பண்றோமோ, யோசனை பண்றோமோ, அதே நம்மள உருவாக்கம் பண்ணுறது. ஓட்டிங் சமயத்தில் நம்ம வந்து பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம எப்போ பார்த்தாலும் கரெக்டாக சூஸ் பண்ணணும் எதை பற்றி நம்ம யோசிக்கிறோமோ. ஓகே, அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சொல்கிறது. அதுதான் வேதாஸ், உபனிஷத்ஸ். நம்ம பகவத்கீதாவில் கிருஷ்ணரை தான் சொல்லிட்டு இருக்காரு. பகவத்கீதாவில், உபனிஷத்ஸ், வேதாஸில் இதுதான் சொல்லிட்டு இருக்கு. இந்த வார்த்தை வேதத்துலேருந்து வந்திருக்கு. ஓகே, நம்ம பண்ணுற சாய்ஸ் தான் நம்மளை உருவாக்குறது அப்படின்னு சொல்லுறது. நமக்கு எத்தாலும் கரெக்ட் சாய்ஸ் பண்ணணும்.